வைகோ அவர்களும் வந்து தாவேகா கூட கூட்டணிக்காக இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு விஷயம். இப்படி பச்சோந்தித்தனமாக வந்து விஜய் பிரபாகரனை சந்தித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட வைகோவா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தரந்தாழ்ந்த நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு செயல்படுவது வெக்கமாக இல்லையா? உங்களுக்கு எது கருப்பு சிவப்பு, உங்களுக்கு எதுக்கு பட்டை? நீங்கள் எல்லாம் கட்சி நடத்துறதே வந்து சாபக்கேடு. துரை வைகோ அவர்களும் இப்போ நடக்கிற இந்த பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும், இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கும், இது எல்லாமே வந்து ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க. பதவி ஆசையும் பணத்தாசையும் பிடிச்ச துரை வைகோ பேசாமல் போய் கட்சியில் சேர்ந்துருங்க. மதிமுகவுக்கு முடிவுரை எழுதக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் திரு வைகோவும் திரு துரை வைகோவும். நீங்கள் போன இடம் எங்கேயும் விளங்குனது கிடையாது. டிவிக்கில் போய் ஜாயின் பண்ணுங்க, ஒரு நல்ல காரியத்தை பண்ணி விடுங்க. 12 பேரை ரிசைன் பண்ண வைக்கணும். இப்போ அந்த முயற்சியில் வந்து நிழல் முதல்வர் ஆதவர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் இறங்கியிருக்காங்க. இவர்களுக்கு அதி பெரும்பான்மை வந்துடும். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கழட்டி விட்டுறலாம், பிசிகா கழட்டி விட்டுறலாம். கழட்டி விட்டு நேரடியாக பிஜேபிட்ட சாமியே சரணம். இது நடக்க போது நீங்கள் பாருங்கள், ஒரு 6 மாதம் நடக்கும். இன்வால்விங் சில்ட்ரன் இன் எனி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரல் ப்ராக்டிஸ் வந்து இஸ் அஃபென்ஸ். அதில் வந்து விஜயை டைரெக்டாக மாட்டியிருக்காரு. இந்த குற்ற வழக்கும் பதியப்பட்டிருக்கிறது. 14 பேர் தலைகீழ் மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. அர்ச்சனா பட்நாயக்கு தான் வெளிச்சம். அது அர்ச்சனா பட்நாயக்கு வெளிச்சம்னா யார் வெளிச்சம்? எலெக்ஷன் கமிஷனருக்கு வெளிச்சம். எலெக்ஷன் கமிஷனுக்கு வெளிச்சம்னா யாருடைய வெளிச்சம்? அமித்ஷாவுடைய வெளிச்சம். அமித்ஷாவுடைய தயவு கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆட்சி தொடரும். சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். அதாவது 4 சீட்டர்ஸ் வந்து இப்போது 5 சீட்டர் சோஃபாவாக வந்து மாறியிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம். அதாவது ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து வைகோ அவர்களை சந்திச்சதாக இருக்கட்டும், இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து வைகோ அவர்களை சந்திச்சதாக இருக்கட்டும், இதுக்கடுத்து அதாவது வைகோ அவர்களும் வந்து தாவேகா கூட கூட்டணிக்காக இணையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. பொதுக்குழு கூட்டம் நடத்தி அன்னைக்கு வந்து கூட்டணியை குறித்து அறிவிக்கிறதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. யார் வைகோவா? ஆமாம் சார். அவர் பேசாமல் கட்சியை கழிச்சிட்டு டிவிக்கில் இணைஞ்சிடலாம். அவருக்கு எது கட்சிமா? உனக்கு எது கட்சி? வைகோ இந்த வயசில் அவருடைய தரம் தாழ்ந்து தன் நிலை தாழ்ந்து ஓகே இந்த அளவுக்கு இறங்கி போய் தன் கட்சியை வந்து அடமான வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தரம் தாழ்ந்து நிற்கிறார் வைகோ. பேசாமல் கட்சியை கலைச்சிருங்க. நீங்களும் உங்கள் மகன் தான் இருக்கீங்க உங்கள் கட்சியில். இப்போ வேறு யாரும் இல்லை. கூட ஒரு 10 பேர் இருக்காங்க. திமுக தலைவில் 2 எம்எல்ஏ இருக்காங்க. எப்படியோ ரிசைன் பண்ண வைக்க போகிறீங்க. கட்சியை கலைச்சிட்டு போய் இறங்குங்க. உங்களுக்கு எது கட்சி? உங்களுக்கு எது கருப்பு சிவப்பு, உங்களுக்கு எதுக்கு பட்டை? எதுக்கு பட்டை? யாருடைய தயவில் நீங்கள் எம்பி ஆனீங்க? இது வரைக்கும் யாருடைய தயவில்? இது வரைக்கும் நீங்கள் எம்பி ஆனது யாருடைய தயவில்? திமுக தயவில். எத்தனை முறை எம்பி ஆகிருக்கீங்க? 6 வால்யூம் நான் எம்பியாக இருந்து பேசிய பேச்சுக்கள், பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சுக்களுக்கு தொகுதியை ரிலீஸ் பண்ணுறேன். யாருடைய தயவில் எம்பி ஆனீங்க மிஸ்டர் வைகோ? யாருடைய தயவில்? திமுக தயவில், கலைஞர் தயவில், திரு மு.க. ஸ்டாலின் தயவில். இந்த முறை உங்களுக்கு வைகோ எம்பி பதவி கொடுக்கலன்னு சொன்ன உடனே இப்படி பச்சோந்தித்தனமாக வந்து நான் வந்து விஜய் அப்படின்னு புகழ்ந்து 3/4 மணி நேரம் பேசினேன்னு சொல்லி சொல்கிறீங்களே. நீட்டினும் திட்டத்தை நாசகார திட்டம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறீங்களே. அந்த நாசகார திட்டத்தை குஜராத்துக்கு கொண்டு போயிட்டான். யார்? மோடி குஜராத்துக்கு கொண்டு போயிட்டார் நீட்டினோ திட்டத்தை. இது ஆராய்ச்சிக்கான திட்டம். மண்டையில் ஆராய்ச்சினால என்னன்னு தெரியாது. கல்லுக்கோவாரி 1008 கல்லுக்கோவாரி அங்கே இருக்கும். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நியூட்ரினோ வந்தவுடனே உடனே நாசகார திட்டம்னு சொல்லி இளைஞர்கள் படித்த மாணவர்களது ஆராய்ச்சிக்கான வாய்ப்பை கெடுத்தவர் இந்த வைகோ. நீங்கள்லாம் கட்சி நடத்துகிறதே வந்து சாபக்கேடு. கட்சியை கலைச்சிருங்க. கலைச்சிட்டு போய் தாவேகால போய் இணைஞ்சிருங்க. அட்லீஸ்ட் அவைத்தலைவராவது உங்களை ஆக்குவாங்க. இல்லை டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஆக்கிறதா ஏதாவது பேச்செல்லாம் வருது. போய் சேருங்க, டெல்லியில் போய் சிறப்பு பிரதிநிதியாக இருங்க. ஓகே, உங்கள் மகனுக்கு வந்து இளைஞரணி போஸ்ட் வாங்கி கொடுங்க டிவிக்கில் போய். உங்களுக்கு எது கட்சி? உங்களுக்காக உயிர் தியாகம் பண்ணவன்லாம் இன்றைக்கி வெட்கப்படணும், வேதனைப்படணும். மதிமுகவில் இருக்கிறதுக்கே வெட்கப்படணும். இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தலைவராக உருவெடுத்து இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக வள வந்து பிரபாகரனை சந்தித்து பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்ட வைகோவா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு தரந்தாழ்ந்த நிலைக்கு தன்னை தாழ்த்தி கொண்டு செயல்படுவது வெக்கமாக இல்லையா? அவரை பற்றி பேசுகிறதே வேஸ்ட். துரை வைகோ அவர்களும் இப்போது நேற்று ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருந்தாரு. அதாவது வந்து இப்போ நடக்கிற இந்த பாலியல் வன்கொடுமைகளாக இருக்கட்டும், இல்லை சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கும், இது எல்லாமே வந்து ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அவர் சொல்கிறாரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? போன வட்டம் நரேட்டிவ் செட் பண்ணி தானே பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. திமுக ஆட்சியிலையும் நரேட்டிவ் செட் பண்ணி விஜய் நரேட்டிவ் செட் பண்ணார். இப்போ நரேட்டிவ் யார் செட் பண்ணுறது? துரை வைகோ சொல்கிறாரு. இந்த ஆட்சியில் நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா திமுக மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாரு அவர்.
அப்போ போன ஆட்சியில் இது பாலியல் குற்றச்சாட்டு, சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப்பொருள் கடத்தல் அப்படின்னு நெரேட்டிவை செட் பண்ணது யார்? இந்த விஜய் தானே. அப்போ அந்த விஜய் தானே இன்றைக்கி போதைப்பொருள் கடத்தல் பிம்பிளிக்கா பிளாப்பின்னு ஆகிப்போச்சு. சட்டம் ஒழுங்கு சீரழிவு, பாஸ்கோ, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தை தடுக்க முடியாமல் இன்றைக்கி சந்திச்சிருக்குது. பல்லு இல்லாத சிங்கத்தை வச்சு சிங்கப்பெண் படை அமைச்சிருக்கீங்க. இதெல்லாம் அந்த துறை வைகோ கண்ணு தெரியாதா? பதவி ஆசையும் பணத்தாசையும் பிடிச்ச துறை வைகோ பேசாமல் போய் கட்சியில் சேர்ந்துருங்க. உங்களுக்கு எதுக்கு கட்சி? ஏன் வந்து இளைஞர்களை, மதிமுகவை நம்பி வரக்கூடிய இளைஞர்களை, ஆயிரக்கணக்கான லட்சிய இளைஞர்களை நீங்கள் கெடுக்குறீங்க? சொல்லுங்கள். மல்லை சத்யா போன்ற கள வீரர்களை நீங்கள் வந்து ஏன் வந்து கேவலப்படுத்துறீங்க? அப்பாவும் மகனும் சேர்ந்து மதிமுகவுக்கு இறுதி முடிவுரை எழுதக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் திரு வைகோவும் திரு துரை வைகோவும். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். போய் சேர்ந்துருங்க. நீங்கள் போன இடம் எங்கேயும் விளங்குனது கிடையாது. டிவிக்கில் போய் ஜாயின் பண்ணுங்கள், ஒரு நல்ல காரியத்தை பண்ணி விடுங்க. அதிமுகலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கால இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயபாஸ்கர் அவர்களும் வந்து அவருடைய பதவி வந்து விலகி இப்போ தாவேக்கால இணைய போகிறார் அப்படின்ற பல செய்திகளும் வெளிவருது. இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இதை நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குமா? அது வந்து ஒரு 10, இப்போ அவங்களுக்கு என்ன ஷார்ட்டேஜ்? 108, இன்னொரு 10 வந்தால் 118, 10 to 12 பேர் வேணும். 12 பேரை ரிசைன் பண்ண வைக்கணும். இப்போ அந்த முயற்சியில் வந்து நிழல் முதல்வர் ஆதவர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் இறங்கியிருக்காங்க. அவங்க அந்த 12 பேரை தூக்குற வரைக்கும் காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஐஎம்எல்ல வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. திறமையாக போய் சொல்கிறாரு, திறமையாக வந்து ஹார்ஸ் ரைடிங் குதிரை பேரம் பண்ணுறாரு, திறமையாக அடுத்த கட்சிக்காரங்களை வந்து காலி பண்ணி, அதிமுகவை காலி பண்ணி ஒட்டுமொத்தமாக சேர்க்கறதுக்கு பண்ணுறாரு. இப்போ கம்யூனிஸ்ட்லேருந்து ஒரு ஆளை தூக்கிட்டார், மகேந்திரன் சாரை. அந்த 12 பேரை தூக்கி 12 பேருக்கும் தேர்தலை நடத்தி அந்த 12 சீட்டையும் ஜெயிச்சிட்டா இவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை வந்துடும். யார் தேவையிலும் இல்லை. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கழட்டி விட்டுறலாம், விசிகாவை கழட்டி விட்டுறலாம், கம்யூனிஸ்ட்டை கழட்டி விட்டுறலாம், ஐஎம்எல்லாம் கழட்டி விட்டுறலாம். ஓகே, கழட்டி விட்டு நேரடியாக பிஜேபிட்ட சாமியே சரணம் அப்படின்னு சரணம் அடைஞ்சிடலாம். ஓப்பன் சரணம். ஓகே, இது நடக்க போது நீங்கள் பாருங்கள். ஒரு 6 மாதம் நடக்கும். ஓகே, அதுக்குள்ளே வேறு ஏதாவது நடக்குதான்னு நம்மளுக்கு தெரியாது. வேறு ஏதாவது நடக்குதான்னு தெரியாது. எலெக்ஷன் கமிஷன் அர்ச்சனா பட்நாயக் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அந்த அர்ச்சனா பட்நாயக் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாரு, 14 எம்எல்ஏக்களுடைய நிலைமை என்னாகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அது அமித்ஷா கையில் இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் கையில் இருக்குது. 14 எம்எல்ஏக்கள் திடீர்னு பதவி போனாலும் போயிடலாம், சொல்ல முடியாது. அதுக்குள்ளே காலில் விழுந்து நீ தமிழ் தாய் வாழ்த்த பாடு, வந்தே மாதிரம் பாடு, எது வேணாலும் பாடிட்டு போ, எங்களை காப்பாற்று. ஓகே, குழந்தைங்களை வந்து இன்வால்விங் சில்ட்ரன் இன் எனி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரல் ப்ராக்டிஸ் வந்து இஸ் அஃபென்ஸு. அதில் வந்து விஜயை டைரெக்டாக மாட்டியிருக்காரு. இந்த குற்ற வழக்கும் பதியப்பட்டிருக்கிறது. இதனுடைய அவுட்கம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அது அமித்ஷாவினுடைய தயவில் இருக்கிறது. சரியா? இதெல்லாம் வரும்பொழுது இந்த ஆட்சி நீடிக்குமா நீடிக்காதான்னு தெரியாது நம்மளுக்கு. இங்கே அதுக்குள்ளே ஒரு 12 பேரை ரிசைன் பண்ண வச்சு ஒரு மறு தேர்தலை நடத்தி ஆட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணிடலான்னு இவங்க முயற்சி எடுக்கிறாங்க. 14 பேர் வேரில் தலைக்கீழி மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. அர்ச்சனா பட்நாயக்கு தான் வெளிச்சம். அது அர்ச்சனா பட்நாயக்கு வெளிச்சம்னா யாருக்கு வெளிச்சம்? எலெக்ஷன் கமிஷனருக்கு வெளிச்சம். எலெக்ஷன் கமிஷனுக்கு வெளிச்சம்னா யாருடைய வெளிச்சம்? அமித்ஷாவுடைய வெளிச்சம். ஓகே, அமித்ஷாவுடைய தயவு கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆட்சி தொடரும். சரி, இது மட்டும் இல்லாமல் எடப்பாடி அவர்களுடைய மகன் வந்து மிதுன் வந்து அரசியலுக்கு வரப்போகுதா பல செய்திகள் வந்து பேசப்பட்டது. அதாவது எடப்பாடி அவர்களும் வந்து இன்று அவர் சொல்லியிருக்காரு, அதாவது என்னுடைய மகன் வந்து அரசியலில் வரமாட்டார் அப்படின்னு ஒரு விஷயம். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதிமுகவில் இப்போது எடப்பாடி அவர்களுடைய மகனுக்கு வந்து ஒரு பொறுப்பு தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கணும் சில விஷயம் சொல்லப்பட்டது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து வாரிசு அரசியல், குடும்ப அரசியலை பற்றி திமுக மேலே குற்றத்தை சுமத்திட்டு தன் மகனையே அரசியலுக்கு கொண்டு வருவது என்பது ஒரு மிகப்பெரிய துரோக செயல். அதை எடப்பாடி செய்ய மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்கிறது. அவருடைய மகன் தான் முடிவுகளை எடுக்கிறார், அவருடைய மகன் எல்லாம் செயல்படுகிறார்னு சிவி சண்முகம் குற்றச்சாட்டு சொல்கிறாரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. இது வரைக்கும் எடப்பாடி மகன் பொது வழியில் வந்து அரசியலை நடத்தி நம்ம பார்த்ததில்லை. அரசியல் புரசலாக கேள்விப்படுறோம்.
மகன் ஒரு வீட்டில் குடும்பம்னு இருந்துச்சுன்னா மகன் இருப்பாங்க, மகள் இருப்பாங்க, எல்லாருக்கும் தான் செய்வாங்க. அதுக்காக அவங்கள விட்டு விரட்டிட முடியுமா நம்ம அரசியல் இருக்கோம்னு சொல்லி? நம்ம முதல்வர் திரு விஜய் மாதிரி ஒய்ஃபை குழந்தைங்கள எல்லாம் அப்பா அம்மாலாம் விரட்டிட்டு தனிமரமாக நிற்க முடியுமா? குடும்பம்னு ஒன்று இருக்குல்ல. எடப்பாடிக்கு ஒரு குடும்பம் இருக்குது, மகன் இருப்பாங்க, மகள் இருப்பாங்க, ஒய்ஃப் இருக்கும், எல்லோரும் இருப்பாங்க, சேர்ந்தது தான் குடும்பம். உடனே வந்து அவர் வந்து மகனை அரசியலுக்கு கொண்டு வராரு நம்ம குற்றச்சாட்டு டக்குன்னு சொல்லிட முடியாது. கொண்டு வந்தால் அது பார்க்கலாம். அந்த அரசியலை கொண்டு வந்தால் அவரும் வாரிசு அரசியல் குற்றச்சாட்டுக்கு உடந்தையாவார். இதை மகனை கொண்டு வந்து அதிமுகவை தூக்கி நிலைநிறுத்திட முடியாது. அதிமுக மீண்டும் உயிர் பெற வேண்டும் என்று சொன்னால் ஓகே, எம்ஜிஆரை பயன்படுத்தி, அண்ணாவை பயன்படுத்தி, அதிமுகவின் வாக்குகளை, அதிமுகவின் கள வீரர்களை கபலீகரம் செய்யும் தாவேகாவின் செயலை தடுத்து நிறுத்துவதற்கு எடப்பாடி தயாராக இருந்தால் எம்ஜிஆர் மன்றங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அம்மா பாசறை, அம்மா இளம்பெண்கள் பாசறை, அம்மா இளைஞர் பாசறை புதுப்பிக்கப்பட வேண்டும். எம்ஜிஆர் தொண்டர்கள் மீண்டும் வல்லமை பெற வேண்டும். இளைஞர்களுக்கு எம்ஜிஆருடைய லட்சியங்களையும் அவருடைய பாட்டுகளும் அவர் தத்துவங்களையும் இளைஞர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கணும். இதெல்லாம் செய்யணும். எம்ஜிஆர் உயில்படி பொதுச் செயலாளர் தேர்வு நடக்கணும். இதற்கு எடப்பாடி செய்தால் மட்டும்தான் அதிமுகவை மீட்டெடுக்க முடியும். இன்னும் சில பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தணும். பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும். இளம் ரத்தம் பாய்ச்சணும். இதெல்லாம் நடந்தால் தான் அதிமுக மீட்டெடுக்க முடியும். மொழிய அதை விட்டு மகனை கொண்டாந்த உடனே அதிமுகவை மீட்டெடுக்க முடியும்னா அதெல்லாம் தவறான செயல். அதை செய்ய மாட்டார் என்று தான் கருதுகிறேன் எடப்பாடி. பார்ப்போம், காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றிம்மா.